வணக்கம் சுடரவானந்த் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். உங்களோட நண்பர் கெவின் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க சொன்னார். என்ன அப்படின்னா, 33 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் ஒன்றும் முடிக்கல, வரன் வருது, வேண்டான்னு சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் மன வருத்தமாக பார்த்து அந்த வயசில் மேரேஜ் பண்ணுறது பண்ணிக்கிங்க. ஃப்ரீடம் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஃப்ரீடம் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நிறையா பாசங்கள் இருக்குது, நிறைய திறமை இருக்குது, நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய கற்றுக்கலாம். நம்ம பேச்சுலராக இருக்கிறத விட ஃபேமிலியாக இருக்கும்போது நிறைய பேர் நம்ம மேலே ஒரு மரியாதை மதிப்பு கண்டிப்பாக வைப்பாங்க. சாதாரணமாக இல்லை, கல்யாணம் தம்பதிகள் அப்படின்னாவே ஒரு தனி மரியாதை இருக்குது. எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் போகும்போது, குழந்தைகளோட போகும்போது இன்னும் மரியாதையாக மதிப்பாக இருக்குது. நம்ம கூட பேசும்போது கோபமாக பேசுகிறவங்க கூட பார்த்து பேசுவேன், ஃபேமிலிக்குன்னு சொல்லி பார்த்து பேசுவேன். ஒரு பேச்சுலரை வந்து டப்புன்னு பேசிட்டு போயிடுவாங்க. ஒரு கடை வச்சுக்கிற சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம ஒத்தாலாம் நின்று பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பேசிட்டு மிரட்டிட்டு கூட போயிடுவாங்க. அதே ஃபேமிலியாக இருக்கும்போது தனி மரியாதை, அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு தனி மரியாதை. எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய புத்திசாலியோ, எவ்வளோ பெரிய ஏமாற்றவனாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலின்னு தனி மரியாதை வரும். மரியாதை இல்லாத நம்ம வேஸ்ட். சரியா? அப்படி ஒரு ஃபேமிலியாகக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். முடிந்தளவு வரன்கள் வரும்போது அதை பாதுகாத்து கையாண்டு அதை சிறப்பாக செய்ய வேண்டுகிறேன் தம்பி. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறையா ஏமாறப்படுறீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி ஏமாறப்படுறதுன்னா காசு நிறைய பேத்துக்கு கொடுத்துருது. நம்மளோட மனசு இலகைய மனசாக இருந்தாலுமே பார்த்து பத்திரமா செய்யணும். எல்லாத்து மேலேயுமே பாவப்படக்கூடாது. நம்மளை கீழே தள்ளி விட்டுருவாங்க. நம்ம காசு கிடைக்கும்போது நிறையா கொடுத்துட்டோம்னா, ஐயோ பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, இதையவே சாக்கா சொல்லி இதையவே நினச்சி வந்து இவங்ககிட்ட பேசினா காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேசி காசை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஏமாறப்படுவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு 5000 தேவைப்படும் போது எவனும் வரமாட்டான். காசு நம்மக்கிட்ட கேட்குறக்கே தைக்கப்பட்டு கேட்பான் தெரியுமா? வேண்டான்னு சொல்லுவான் பாருங்க. அவனும் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அவங்ககிட்ட நம்ம கேட்க மாட்டோம், அவனு கூட சப்போர்ட் பண்ணுவான். நம்மக்கிட்ட மச்சான், மாமா, தம்பி, அண்ணா, நம்மளாம் ஒன்றுடா அப்படின்னு பேசலாம் பாரு. அவன் வந்துட்டு உங்கள்கிட்ட காசு வாங்க வராது. நீயும் தயவுசெய்து யாரையும் பாவப்பட்டு கொடுக்காத. மனுஷன் ஆராய்ந்து பாரு. மனிதனுக்கு கொடுப்பதை விட ஒரு 200 ரூபாய்க்கு மிச்சர் வாங்கி ஒரு பக்கம் போடு. அது சாப்பிட்டு எறும்பு பூரா இதெல்லாம் வந்து வாழ்ட்டு நீ நல்லா இருக்க, புண்ணியம் கிடைக்கும். சரியா? அது வேண்டாம். மற்றவங்க நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிடுவாங்க. நம்ம ஏமாளியாக இருக்கிறதுக்கு விரும்பலை. பார்த்து பத்திரமா உனக்கு வாழ்க்கையை நல்வழியாக வாழ. நன்றி தம்பி.